ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற வீடு தான் வந்துட்டு ஹோம் டூர் மாதிரி காட்ட போகிறேன். எம்டி ஹோம் டூர் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வீடியோ நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு பிளான் பண்ணேன். பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரைன் நான் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னால் எடுக்கவே முடியல. ஈவினிங் டைமில் ஒர்க் முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு போகிறதுனால லைட்டிங் இல்லாததுனால வீடியோ வந்துட்டு எடுக்க முடியாமலே பெண்டிங் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நாங்கள் இன்டீரியர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களோட இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு கேட்டட் கம்யூனிட்டிலாம் கிடையாது. இட்ஸ் நார்மல் அப்பார்ட்மெண்ட்டாக லைக் அந்த 24, 30 அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா சைஸு. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வாங்கியிருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளெல்லாம் போகணுன்னா ப்ரைஸ் எங்கேயோ இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கூட எங்களோட ட்ரீமை வந்துட்டு நிறைவேற்றுறதுக்காகவும் தான் இந்த வீடு வந்துட்டு நாங்கள் இப்போதைக்கு வாங்கியிருக்கோம். ஸோ எந்து வந்துட்டு லிஃப்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஓப்பன் பண்ணதும் மெயின் டோர் வந்துடும். ஸோ நாங்கள் என் பையன் வெளியே ஓடக்கூடாதுன்னு கிரில் கேட் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அந்த கிரில் கேட்டுமே வந்து டபுள் சைட் போட்டிருக்கலான்னு தோணுது. பட் இப்போ மாற்ற முடியாது, சிங்கிள் சைட் போட்டோம். உள்ளே வந்ததுமே ஹால் வந்துட்டு 13க்கு 13.5 அப்படிங்கிற மாதிரி சைஸில் இருக்குது. ஹால்லேருந்து வந்துட்டு ஒரு பால்கனி போகும். ஸோ பால்கனிக்கு இந்த பால்கனி அண்ட் இந்த வெளிச்சத்துக்காக தான் இந்த வீடை வந்து நாங்கள் பார்த்ததுமே ஓகே பண்ணோம். பட் என்னென்னா இப்போ கரெக்டாக நான் வீடு வாங்கிட்டு நான் இன்னும் இங்கே போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு என் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டில் வந்துட்டு வீடு கட்டி முடிச்சிடுவாங்க போல். நான் இங்கே வரும்போது இந்த இடம் வந்துட்டு பாழடைஞ்சு போய் இருந்தது. என்ன நடந்ததுன்னே தெரியல. நாங்கள் 6 monthஸில் ப்ராசஸ்லாம் பண்ணி வாங்குறதுக்குள்ளேயே வந்துட்டு வீடே எழுந்து நின்றுச்சு பாதி. ஸோ ஓகே, நமக்கு லக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. சரி, எவ்வளோ வெளிச்சம் இருக்கோ அதை பொறுத்து வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். பட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு மினிமம் வெளிச்சம் வரும். இப்போ இருக்கிற வெளிச்சம் இருக்கா அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல எனக்கு. ஹால்லேருந்து வந்துட்டு அப்படியே போனோன்னா டைனிங் ஏரியா மாதிரி வரும். அது வந்து 11க்கு 9 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து கிச்சன் வந்துட்டு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ஹெல் ஷேப்பு. ஸோ நமக்கு டைனிங் ஏரியாவிலேருந்து வந்துட்டு இன்னொரு யூட்டிலிட்டி ஏரியா வரும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் இல்லை எக்ஸ்ட்ரா சிங்க்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 பால்கனியுமே எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும். ஸோ மிஷின் வச்சாலே அந்த இடம் வந்து ஃபுல்லாகிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் எங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்பேஸே வந்து ஓகே. அண்ட் நாங்கள் 2-3 இது பார்த்துட்டு எங்கள் பட்ஜெட்டுக்கு இது ஓகே அப்படிங்கிறதுனால இது ஓகே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு எல் ஷேப் கிச்சன் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து நாங்கள் இன்டீரியர் பண்ணும்போது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு நாங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷான அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இப்போ எது பண்ணாலும் நம்மளோட கை காசு போட்டு இந்த எலக்ட்ரிக் ஒர்க்கு இல்லை வேறு ஏதாவது ஷேப் சேஞ்சு இது எல்லாமே பண்ணணுன்னா நம்ம தான் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எல் ஷேப்பு அண்ட் எனக்கு சிங்க் பக்கத்துலேயே கேஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆல்டர்னேஷன் வந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி டிவி யூனிட்டுமே வந்துட்டு இந்த பக்கம் வாலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நாங்கள் வந்துட்டு இந்த சைடு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்டீரியர் பேசிகிட்ருக்கோம். அவுட்புட் எப்படி வருதுன்றது வந்துட்டு இன்டீரியர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ இது 2த்துக்கும் நடுவில் வந்து ஒரு பாத்வே போகும், ஹாலுக்கும் டைனிங் ஏரியா கிச்சனுக்கும் சேர்த்து. ஸோ இந்த சென்டர் வர பாத்வேயில் தான் வந்துட்டு நமக்கு இப்போ ரூமுக்கு போகிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். ஆக்சுவலி இது 3 BHK அப்பார்ட்மெண்ட்டு. இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். இதோட சைஸ் வந்து 10க்கு 10. ஸோ சின்ன காம்பேக்டான பெட்ரூம் இது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபால் சீலிங் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து நாங்கள் எங்கே ஃப்ளக் பாயிண்ட் சேஞ்ச் பண்ண சொன்னோமோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு பில்லர் வர்றதுனால அங்கங்கே கொஞ்சம் சின்ன கேப் மாதிரி எல்லா ரூம்லேயும் வருது. ஸோ இந்த ரூம்லேயும் இந்த ஸ்கொயர் மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கேப்பாக தெரியுது. ஸோ அது எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லைன் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இழுத்து இங்கே வச்சோம். கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி இங்கே வச்சுக்கலாம் அப்படின்றதுனால அங்கே ஒரு பவர் சாக்கெட் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கெஸ்ட் ரூமுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு
10க்கு 12 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு காம்பேக்ட் தான், ரொம்ப பெருசு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சேம் இங்கேயுமே வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து பில்லர்னால் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ எங்கெங்கே பவர் சாக்கெட் வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து ஃபால் சீலிங் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 2 ரூமுக்கும் வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாத்வேயோட ஸ்ட்ரெயிட்டில் வந்துட்டு காமன் டாய்லெட் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து வெஸ்டர்னாக தான் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஒயிட்டும் போல், ஸோ ஒரு மாதிரி நியூட் ஷேட் க்ரே கலரில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் ஓகே பண்ணிட்டோம். ரொம்ப ஒயிட்டாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். டார்க் கலர்ஸ் கொடுத்தாலும் நமக்கு வெளிச்சம் இருக்காது. ஸோ நியூட் க்ரே கலர் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஓகேவாக இருந்தது. ஸோ ஒன்று வந்து காமன் டாய்லெட்டு, இன்னொன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருக்குது. ஸோ இந்த 2 ரூமுக்கும் ஆப்போசிட்டில் மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் வந்துட்டு 10.5க்கு 12.5. ஸோ ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. காம்பேக்ட் ரூமை விட கொஞ்சம் ஒரு 6 அடி பெருசு இருக்கும். ஸோ எங்கேயுமே எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்துட்டு இன்னும் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணுற வேலைலாம் இருக்குது. ஸோ இன்டீரியர் அதுக்கு முன்னாடி ஒரு கோட், அதுக்கப்புறம் ஒரு கோட், அதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே வந்துட்டு நமக்கு அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். ஸோ அதுக்கு போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாத்வே மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த ரூமுக்கு வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற பிளான்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட் ஆனால் தான் நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம், அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்குமே தெரியும். ஸோ இங்கேயுமே வந்துட்டு பாத்ரூமுக்கு வந்துட்டு சேம் அந்த க்ரே டோன் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் ஃபிட்டிங்ஸ் மட்டும் பாத்ரூமில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மீதி எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுமே வந்துட்டு நம்ம தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி வந்து ஃபினிஷ்டு பில்டிங்குன்றதுனால எனக்கு வந்துட்டு டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கல. நம்ம யூஸ்வலாக அப்பார்ட்மெண்ட்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் 2 இயர்ஸ் ஆகும். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்க்கு நாங்கள் அதெல்லாமே செக் பண்ணோம். லாஸ்ட் 1-2 இயர்ஸாக இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு ஃபைனலாக நாங்கள் ஃபைனலைஸ் பண்ண ஒரு வீடு தான் இது. ஸோ சடனாக ஒன் டே போய் பார்க்க போயிட்டு ஓகே பிடிச்சிருக்கு, ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எடுத்த டிசிஷன் தான் இது இந்த வீட்டுக்கு. ஸோ ரூமோட கதவு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்கினதுக்கு எனக்கு பிடிச்சிருந்த மெயின் ரீசன் வந்து அந்த பால்கனி தான். எனக்கு இந்த மாதிரி டால் பால்கனி டோர் வந்து இருக்கணும், அதுலேருந்து போகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் பார்த்ததுமே வந்துட்டு இந்த வீடு ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டோம். ஸோ அது இல்லாமல் ப்ரைஸ் வைஸ் அண்ட் மற்ற ஸ்பேஸுமே எங்களுக்கு வந்துட்டு ஓகேவாக இருந்தது. ஸோ இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்டீரியர் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். ஹாப்பி லிவிங்.